வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நார்மலா ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து என்னால வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ இதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எப்படி இத வந்து இன்டகிரேட் பண்ணி இன்னும் ஈஸியா, சிம்பிளா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு நார்மலா ஒரு ரியாக்ட் ஹூக் ஃபார்ம வந்து நார்மல் ஃபார்ம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இல்ல. ஒரு நார்மலான ஃபார்ம கிரியேட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் நம்ம வந்து அத வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ ஹூக் ஃபார்மோட எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து போற மாரி இருக்கும். ஸோ போக ஆரம்பிச்சுக்கலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள போயிட்டு, இந்த காம்போனன்ட்ஸ் கூட வேணாம். இந்த நான் சோர்ஸ்லயே வந்து இப்போதைக்கு நான் அந்த ஃபைல வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சோர்ஸ்ல நான் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து form.js அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இத வச்சுட்டு நான் ஜஸ்ட் வந்து RFCன்றது போட்டுடுறேன். ஸோ இந்த RFCன்றது நான் எப்படி போடுறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இங்க வந்து உங்களுக்கு இத வந்து சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்ட் ES7 ஸ்னிப்பெட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ ரியாக்ட் ES7 ஓகே. ES7 ரியாக்ட் ஸ்னிப்பெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ES7 ம். ஓகே. இந்த ES7 பிளஸ் இந்த ரியாக்ட் ரீடக்ஸ் இந்த சின்டாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இத நான் பெருசு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்னிப்பெட் இருக்குல்ல. இது நம்ம வந்து இந்த இத வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க ஜஸ்ட் வந்து RFCன்றது மட்டும் குடுத்தா போதும். நமக்கு வந்து அந்த பாய்லர் பிளேட் வந்து ரெடி ஆகிரும். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வச்சிடலாம். தள்ளி வச்சுட்டு ஓகே. இப்போ ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம வந்து நான் ஆப்ல இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ எனக்கு அப்ப தானே தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்ம்ன்றத குடுத்துடுறேன். குடுத்து நான் என்டர் அடிச்சேனாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ இம்போர்ட் ஆயிடும். நான் சேவும் பண்ணிடுறேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபார்ம்க்குள்ள போயிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த divலேருந்து ஒரு தூக்கிட்டு ஒரு ஃபார்ம் மட்டும் வந்து வச்சிரலாம். ஸோ ஃபார்ம். இது வந்து HTML ஃபார்ம். ஸோ இத வச்சாச்சு. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேபிள் வந்து வைக்கணும். ஸோ அந்த லேபிள்ல HTML ஃபார்ன்ற இது அட்ரிபியூட் வந்து குடுக்குறேன். அதுல நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம்ன்றது குடுக்குறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லேபிள வந்து குளோஸ் பண்ணிடுறேன். இங்க அதுக்கு நேம் குடுக்கணும்ல நம்ம. ஸோ அதுக்கேத்த மாரி நான் வந்து யூசர் நேம் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு என்டர் அடிச்சு ஒரு இன்புட்ட வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாவே இதுக்கு வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான். நீங்க அதனால குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க குடுத்தாலும் அது வந்து தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து நார்மலா டெக்ஸ்ட்ன்றதுனால நான் அத குடுக்காம அப்படியே விட்டுட்டேன். இப்ப ஐடி இருக்குல்ல. ஸோ இந்த ஐடிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் நேம் வந்து குடுத்துடுறேன். அதே மாரி இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும்ல. ஸோ இந்த நேம் வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அப்படின்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூசர் நேமும், அப்புறம் வந்து அவங்களோட இமெயிலு, அப்புறம் வந்து நம்ம யூடியூப் வச்சிருக்கோம் அப்படின்றனால, யூடியூப் வச்சு அந்த சேனல் என்ன சேனலு அப்படின்ற மாரி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு பாஸ்வேர்டே வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் இதையே வந்து ஒரு 2 வாட்டி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 1, 2 ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க யூசர் நேம்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா நான் எல்லா இடத்துலயும் வந்து இமெயில்னு குடுக்கணும். ஸோ இமெயில்ன்றத குடுத்துடலாம். ஸோ இங்க மட்டும் நான் வந்து கேப்பிட்டல்ல வந்து குடுத்துடுறேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து பிரேக் டாக் வந்து குடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்து அடுத்தடுத்தது வந்து வரும். ஸோ அதனால பிரேக் டாக். இப்ப நம்ம இதுல வந்து ஸ்டைல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஸ்டைல் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்டின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிரும். நம்ம வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்ன அப்டின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அதனால அத மட்டும் பார்ப்போம். ஸோ பிரேக் டாக் குடுத்து மறுபடியும் வந்து சேவ் பண்ணிடுறேன். குடுத்துட்டேன் அப்டின்னா வந்துரும் எனக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இங்க வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இன்புட் வந்து டைப் இஸ் ஈக்குவல் டூ இமெயில். ஸோ நம்ம எப்பொழுதும் பை டிஃபால்ட் டெக்ஸ்ட்ன்றதுனால யூசர் நேம் குடுக்காம விட்டோம். இங்க மட்டும் இமெயில்ன்றத மாத்திக்கணும். அதே மாரி இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட்ன்றதுனால இங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து குடுத்துக்கிறேன். இங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்கேயும் வந்து ஐடியும் பாஸ்வேர்ட், நேமும் வந்து பாஸ்வேர்ட். இங்க இதோட டைப்பும் வந்து பாஸ்வேர்ட் தான். ஸோ டைப் வந்து பாஸ்வேர்ட் டைப். ஸோ இதையும் வந்து குடுத்து முடிச்சாச்சு. இங்கேயும் வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, பாஸ்வேர்ட்ன்றத குடுத்துட்டு இத மட்டும் கேப்ஸ்ல போட்டுறேன். குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு எல்லாமே வந்து யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இது எல்லாமே வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து நம்மளால வந்துட்டு ஒரு ஃபார்ம் எழுதணும் அப்டின்னா, இப்படிதான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுல வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டேட் எல்லாம் இதுல உள்ள சேஞ்சஸ்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்டின்னா, ஆன் சேஞ்ச் போட்டு மேனேஜ் பண்ணுவோம். ஸ்டேட் அதுக்கு வந்து 3 ஸ்டேட் செட் பண்ணுவோம். ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் இல்லாம என்னால வந்துட்டு இத வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு இன்னும் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இத எப்படிலாம் வந்து இன்னும் ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த இதுல வந்து எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாவது நார்மல் ஃபார்ம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.